பிரித்தானியா நாட்டில் நடந்தேறிய ஒரு துக்ககரமான சம்பவம். 3 வயது பச்சிளம் குழந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவம். இது கொலை என்று தான் சொல்லலாம். இது உயிர் பறிபோனது இதுவே சொல்லியாது. இந்த கொலைக்கு முழுதாக பொறுப்பேற்க வேண்டியது இந்த வைத்தியசாலை தான். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவை சார்ந்த ஒரு 3 வயது பச்சிளம் குழந்தை கல்லீரல் பிரச்சனையால், அதாவது கல்லீரை மாற்றியமைக்க அந்த ஆஸ்பத்திரி போனத்தில் அது வெற்றிகரமாக மாற்றியமைக்கப்பட்டது. இருந்தும் ஒவ்வாமை காரணமாக ஒரு சில மாற்றங்கள் உடலில் தென்பட்டதன் காரணமாக மீண்டும் ஒருக்கா அந்த மாதிரி எடுத்து பரிசோதனை செய்த வைத்தியர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். பெற்றோர்களும் ஓகே சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு உண்மைக்குமே இந்த லிவரை கல்லீரலை மாற்றம் செய்தவங்க ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வைத்தியர்களாக தான் இந்த செயலை செய்வோம். அதாவது நெஞ்சுக்குள்ளால ஊசி விட்டு அந்த கல்லீரல் மாதிரி எடுக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை செய்தது ஒரு பயிற்சியை முற்றுமுழுதாக முடிக்காத ஒரு வைத்தியரால் அல்லது பயிற்சி காணாத ஒரு வைத்தியரால் செய்யப்பட்டிருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த ஊசியை விட்டு அந்த மாதிரி எடுக்கும்போது அது இரத்த குழாயில் குத்துப்பட்டதன் காரணமாக ரத்தம் தெரியாமல் கசிஞ்சு கட்டியாகி அந்த பிள்ளை உயிர் பறி போயிட்டது. இந்த உயிரை யார் திருப்பி தரது? வைத்தியர்கள் மட்டுமன்றி எந்த ஒரு தொழில்துறையில் இருக்கிறவங்களும் ஒரு வேலை செய்யும் போது உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல உங்களால் ஏலும், ஆனால் அதுக்கு அனுபவம் இருக்கா இல்லையான்னு சொல்ல கொஞ்சம் யோசிக்கணும். அது வைத்தியத்துறை மிக முக்கியமான ஒன்று. கடவுளுக்கு அடுத்ததான் தெரிஞ்சது கையாது தெரியாத உலகள கண்ட மாதிரி இன்றைக்கு அந்த வைத்தியர் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு வைத்தியரை கூப்பிட்டு அந்த பரிசோதனை எடுத்திருந்தா அந்த பிள்ளைக்கு வெற்றிகரமாக அந்த பரிசோதனையை நீங்கள் முடிவில் அந்த பிள்ளையை காப்பாற்றிருப்பீங்க. அந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். ஆனால் அன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டதால், எனக்கு எல்லாம் தெரியுமென்று சொல்லி முந்தினதால் அந்த பிள்ளைய உயிர் பறிக்கப்பட்டிருக்குது. அந்த ஊசி போய் ரத்த குழாயில் பட்டு அந்த ரத்தம் கசிஞ்சு கட்டியாகி இந்த பிள்ளை உயிரிழந்திருக்குது. இப்போ வைத்தியத்துறை மட்டுமல்ல, எல்லா துறையிலையும் கொஞ்சம் யோசிக்கணும் நிதானமாக. எல்லாராலையும் செய்யலும், ஆனால் இந்த விஷயத்தில் நான் சரியாக செய்வேனான்னு சொல்லி 100க்கு 1000 தடவை யோசித்து முடிவெடுங்க. இந்த பிள்ளையோட குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். இந்த பிள்ளையோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையட்டும்.